मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् पादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम्। श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। गङ्गक्ष्मा वृष्णिवासे அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரரும் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களுடைய திருப்பாத கமலங்களை என் சிறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி இப்பொழுது அவர்களுடைய அருள் ஆசியோடு நாம் இப்பொழுது இந்த கூத்தனூர் சரஸ்வதி தேவஸ்தானத்தினுடைய இந்த சரஸ்வதி சமிதியிலே இப்பொழுது நான் கமலக ஜெயந்தாஷ்டகம் என்கின்ற இந்த கிரந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது இந்த நூலினுடைய பெயர் காரணம், இந்த நூலை யார் இயற்றினார், எதற்காக இந்த நூலை படிக்க வேண்டும், அது பார்த்தோம். சரி, இதுல இன்னும் பிளஸ்ஸா இருக்கு நிறைய. அதனால இன்னும் இதுல என்ன பலன் இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா முட்டாள் கூட ஏதோ ஒரு பலன் இருந்தாதான் பண்ணுவான், இல்ல எந்த வேலையும் பண்ண மாட்டான் அவன் கூட. அப்பேற்பட்ட அவன் இதுல முக்கியமா நம்மளாம் முட்டாளா அறிவாளியா? அறிவாளி. அதனாலதான் இப்ப இந்த இடத்துல இவ்வளவு வேலை எல்லாத்தையும் இருக்கிறத அதெல்லாம் அனித்தியம்னு தள்ளிட்டு புத்திசாலியா இப்ப நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக மரணவிழா பெருவாழ்வு அடைவதற்காக வந்திருக்கோம். அப்ப நம்ம முட்டாளா புத்திசாலியா? சத்தமா சொல்லுங்க, சந்தேகமே தேவையில்லை. அப்ப புத்திசாலியா இந்த விஷயத்துல இந்த நூல்ல என்னென்ன நன்மை இருக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த அஷ்டகத்தை நம்ம படிக்கிறதுனால கஷ்டமா நான் சொல்லல, கமலத்தை தைத்தாஷ்டகத்தை படிக்கிறதுனால முதல் விஷயம் எழுதிக்கணும், எல்லாரும் ஞானம் பெறத்துக்கு வழி செய்யணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா ஞானம் பெற மன பக்குவத்தை தரும், மன தூய்மையை தரும். ரெண்டாவது. மூணாவது, இந்த ஞானம் கிரகணத்தை, இந்த விஷயத்தை கிரகணம் செய்யறதுக்கு உதவும். ஆச்சாரியார் குருநாதர் வேதம் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா என்னுடைய புத்தியில ஏற்றிக்கிறதுக்கு, மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு இந்த கமலக ஜெயந்தாஷ்டகம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் குருநாதர் உபதேசிக்கிறார், நல்லா அற்புதமா உபதேசிக்கிறார். ஆனா பாருங்க ஒழுங்கா புரிய மாட்டேங்குது. அந்த புரிய மாட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீக்கும். சந்தேகமற்ற உபதேசத்தை புரிய வைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியம், புரிஞ்சதோட மாத்திரம் இல்ல, தெளிவு ஏற்படுத்தி எனக்கு சுத்த புத்தியை தரும்.
எனக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கலைஞ்சி அதுக்கப்புறமா தூய்மையாக்கி சுத்தமா இருக்கிற ஒயிட் பேப்பர்ல தான் நம்ம எழுத முடியும். ஏற்கனவே கிறுக்கல் அதெல்லாம் போட்ட பேப்பர்ல நம்ம எழுதுனா எப்படி இருக்கும் புரியுமா? ஏற்கனவே நம்ம எழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்கு, இன்னும் கிறுக்குனதுனால எழுதுனா நமக்கு புரியுமான்னு சுத்தமா புரியாது. அதனால குருநாதர் உபதேசம் என்னதான் அமிர்தமா இருந்தாலும் அந்த அமிர்தம் அமிர்தமாகவே இருப்பதற்கு, அந்த அமிர்தத்தை நான் ருசிப்பதற்கு அந்த தெளிவான தூய மனம் சுத்த புத்தி எனக்குள்ள இந்த கமலத ஜெயதாஷ்டகம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் இதுதான், மேதா சக்தி கிடைக்கும், மேதா விலாசம். இத சொல்ல 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 இப்ப தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படிக்க 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 அற்புதம். கிளாஸ் கேட்க கேட்க அவ்வளவு இன்பமா இருக்குது. கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நல்லா எங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட மகிமை. அதோட இது பல மடங்கு மகிமை இந்த கமலத தைத்தாஷ்டகம். அதுக்கப்புறமா தாரணா சக்தி கிடைக்கும், கிரகண சக்தி கிடைக்கும், கிராஸ்பிங் பவர். அவர் சொல்லும் போதே கப்புன்னு முடிச்சுப்போம், கற்பூரம் மாதிரி. அதுக்கப்புறம் மனசுல இருக்கிற கிரந்திகள் நீங்கும். கிரந்தி அப்படின்னா முடிச்சு தேவையில்லாத சிக்கல்லாம் இருக்குல்ல, அந்த சிக்கல் இடியாப்ப சிக்கல் எல்லாத்தையும் இது வந்து நீக்கிடும். ராகத்வேஷத்தை நீக்கிவிடும். ராகத்வேஷம், ராகம்னா என்ன நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப புனிதாமா பண்ண மாதிரி அந்த ராகம் இல்லை, இது ராகம் அப்படின்னா ஆசைன்னு பிடித்ததுன்னு அர்த்தம், விருப்பம்னு அர்த்தம். ராகம்னா துவேஷம் அப்படின்னா கேட்கக்கூடாது, அது வேஷம். இது துவேஷம். துவேஷம் அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது. நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன், ஆனா ஒண்ணு சொல்லிச்சு என்கிட்ட, என்னால இந்த பெட்ல படுக்க முடியாது. நைட் ஏன் போய் பார்த்தா பரண்டு இப்படி படுத்து இந்த பெட்ல என்னால சுத்தமா இருக்க முடியும். நடக்குமா? நான் கண்டிப்பா நடக்கிறேன். சோ ராகத்வேஷம் எப்போ? தூக்கத்துல இல்ல. தூக்கத்துல இருக்கா ராகத்வேஷம். இதே நான் தூங்கினா இருக்கு, என் பக்கத்துல ஒரு நண்டு போறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தூங்கவே அர்த்தம். சோ நாம் ஆழ்நிலை உலகத்தில் ராகத்வேஷம் இருக்காது. உன்னுடைய இயல்பு எப்பேற்பட்டதுன்னா ராகத்வேஷம் அற்ற இயல்பு உன்னுடைய சொரூபம். சோ ராகத்வேஷத்தை நீங்க இந்த ஸ்தோத்திரம், இந்த கமலத தைத்தாஷ்டகம் உதவும். இந்த ராகத்வேஷம் காரணமா இதுக்கு காசு, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த ராகத்வேஷத்துடைய விளைவு இந்த வைரஸ் இருந்தா கொரோனா வரும். ஆனால் அது பேர் கொரோனா வைரஸ். இது எப்பேற்பட்ட வைரஸ்னா, அந்த வைரஸ் ஏதோ பேராசிட்டமால் போட்டு கொஞ்சம் தனிமையில இருந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்த வழியை பார்த்துட்டு போயிடும். அது இப்ப மாடர்ன் மாரியம்மா, மாடர்ன் அம்மன், அவ்வளவுதான். அது போல இந்த வைரஸ் இருக்கு பாரு, இது நீ என்னதான் மருந்து எடுத்திருந்தாலும் போகாது. அதுக்கு ஒரே ஒரு மருந்து, ஞானம் தான் அதுக்கு மருந்து. அப்படின்னா அது எந்த வைரஸ்? எங்களுக்கு கொஞ்சம் அந்த மைக்ரோஸ்கோப் போட்டு எங்களுக்கு காமிங்க நீங்க பார்த்த வைரஸ் அப்படின்னு சொன்னா, அந்த வைரஸ் காமம் டு மாசரி வரைக்கும். அப்படின்னா என்னது? 6 பகைவர்கள். கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. என் மனசு விலங்கு மனசோட கேவலமா இருக்குது, ஆனா அவனை பார்க்கும்போது ஆத்திரமா வருது, அவன் அடிக்கலாமான தோணுது. அப்போ நீ கடிச்சிட்ட, அவனை அடிக்கலாம் போல இருக்குது. அப்படியே பல்லுகள்லாம் நரநரன்னு கடிச்சுட்டு இருக்கிற மாதிரி வரும் கோபம். காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இது ராகத்வேஷத்தோட வெளிப்பாடு. அதுதான் அதனுடைய காசு. இது நீங்கும். 8வது ரொம்ப முக்கியம், இதுதான் எனக்கு தேவை. எனக்கு ஸ்ரேயஸை தரும். ஸ்ரேயஸ்னா என்னது? என்னவோ சொல்றீங்க. ஸ்ரேயஸ்னா என்ன? மேன்மையை தரும், இருக்கிறதுலேயே உயர்ந்ததை தரும், சிறந்ததை தரும். அதுக்கு உண்டான பிரயத்தனமான பிரார்த்தனையோட சேர்ந்தது இந்த கமலத தைத்தாஷ்டகம். Therefore, இங்க இது எல்லா நோக்கத்திற்காகவும்
இந்த கமலஜ தைத்தாஷ்டகம் எல்லாம் ஆல் இன் ஒன்னா இது இருக்கு. நாட் ஒன்லி என்னுடைய ஆன்மீக பாதைக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய உலகாதாய விஷயத்துல நான் கரெக்டா இருந்தா தானே எனக்கு அப்படி இப்படி கொஞ்சம் மனசுலாம் கொஞ்சம் அப்படி லைட்டா கொஞ்சம் மாறினாச்சும் இந்த பக்கம் என்னால எட்டி பார்க்க முடியும். அதனால ஓடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி தாய் அந்த உலகாதாய விஷயத்திற்கான விஷயங்களே கொடுத்துருவா. அதே சமயத்துல இதுல கொஞ்சம் சம் பெர்சன்டேஜ் தரா அப்படின்னா அதுல ஹியூஜ் பெர்சன்டேஜான அந்த ஆத்மீக விஷயத்தை வாரி வழங்குறதுல வள்ளல். இது எல்லாம் கிடைக்கும். அப்ப ஸ்ரேயஸ்னா என்ன அப்படின்னா நேர்மையானது. இது பேர் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பேர். ஸ்ரேயஸ் உயர்ந்தது கூட போனா உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கைட்டி விட்டுடும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்டா போவ 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 தான் விளங்க தான் அடங்க தன் குலம் விளங்க. எனக்கு உள்ளுக்குள்ள நான் எந்த அளவுக்கு நான் வந்து இதுவா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நீர் தழும்பல் அந்த விஷயத்தை இது பண்ணி கொடுக்கும். அப்ப இத படிச்சாதான் வரும். அது இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஸ்ரேயஸ பத்தி யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தொண்டையில தண்ணி போற அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். இதையே அவர் வேற பாட்டல்ல சொல்லியிருக்கிறார். அது பேரு தெய்வீ சம்பத்துன்னு பேரு. நம்முடைய காமக்ரோதங்கள்லாம் அதோட பேர் என்ன சம்பத்து? ஆசூய சம்பத்து அப்படின்னு பேர். அசுர சம்பத்து. சம்பத்துனா சொத்து. நம்ம கிட்ட இந்த தெய்வ சம்பத்து தெய்வ சொத்துக்கள் வரணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா அவர் எதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா 18 வேல்யூஸ்ல அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் தைஜம் ஆத்ம விநிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் அசக்தி அனபிஸ்வங்கஹ புத்திரதாராகிருதாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டோ நிஷ்டோ பக்திஷு மயி சானன்ய யோகேன திரவப்யபிசாரிணீம் விவிக்த தேச சேவிக்தம் ஹரதி ஜன சம்சதி அஜ்ஞாத்ம ஞான நித்யத்வம் தத்வ ஞானார்த்த தர்ஷனம் ஏதத் ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யதோ யுக்யதாம். இந்த 18 20 வேல்யூஸ் சொல்றாங்க. அதுல முதல் வேல்யூ ரொம்ப முக்கியம். என்ன வேல்யூ? நற்பண்பு முதல் முக்கியம். அமானித்துவம். அமானித்துவம்னா என்ன? அமானித்துவம்னா நான் அததான் டெய்லி நான் வந்து அதனுடைய ஆப்போசிட் வெர்ஷனை தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணி இருக்கிறேன் டெய்லியும். யாரை பார்த்தாலும் இந்த புடவை என்ன ரூபா தெரியுமா, இது எங்க வாங்கினு தெரியுமா, இது மாதிரி புடவை நீ ஏற்கனவே கட்டிருக்கியா, என்ன சூப்பரா இருக்கு பத்தியா. என்னை பத்தின தாம்பரிக விஷயம், என்னை பத்தி நான் ஓவரா மற்றவங்க கீழே பெருமை அடிச்சுக்கிறது, இது மாதிரி அதம்பித்துவம். அஹிம்சா, நான் பார்க்கறதுல எல்லாத்தையும் பார்க்கும் போதே இது எத்தனை கிலோ தேரும், இது எவ்வளவு வெயிட், அந்த இதுலதான் நான் பார்த்துன்னு இருக்கேன். நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், உன்கிட்ட ஏதாவது வரணும் அப்படின்னா நான் உன்கிட்ட நான் வந்து இதுவா இருப்பேன். இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. மனசாந்தி ஃபர்ஸ்ட் தேவை. சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். வெளியே நிலவுனா ஒரு பிரயோஜனம் இல்லை, உள்ளுக்குள்ள சாந்தி இருக்கணும். அதனால அந்த அமைதியான மனம் தேவை. அந்த அமைதியான மனம் வரணும்னா முதல் விஷயம் என்கிட்ட நேரமா இருக்கணும், ஆர்ஜவம். இதெல்லாம் வரணும் அப்படின்னா ஆச்சாரியோபாசனம். ஆச்சாரியன் குருநாதருக்கு வந்து உபசாரங்கள் செய்யணும். ஏன் உபசாரங்கள் செய்யணும் அவருக்கு? அப்ப அவர் முதலாளி, நீ வந்து தொழிலாளியா, இல்ல ஒரு ஆண்டான் நீ அடிமையா, இல்ல
உன்னுடைய டோட்டல் அகங்காரத்தை அவர் உன் பேருக்கு புடுங்கி ஸ்வாகா பண்றார். ஒன் அண்ட் ஒன்லி உன்னுடைய அகங்காரத்தை உன்னிடம் புடுங்கிறதுல ஒன்னா நம்பர் படாது யாருன்னா குருநாதர் தான். உன்னை அப்படியே சேர்ந்து அப்படியே அணைச்சி அரவணைச்சு போற மாதிரி இருக்கும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மள பூஸ்ட் பண்ற மாதிரி தெரியும் குருநாதர். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்க 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 நம்மை அவரிடம் பறிகொடுத்து இருப்போம். நம்மள நல்ல வேல்யூஸ்க்கு நம்மள அவர் அழைச்சின்னு போறவர் குருநாதருக்கு நிகர் குருநாதர் தான். நீ வேற எங்க போனாலும் உங்களுடைய அகங்காரத்தை பூஸ்ட் பண்ணுவாங்க, தீனி போடுவாங்களே தவிர அந்த அகங்காரத்தை இழக்க மாட்டார்கள். அதனால குருநாதர் கிட்ட போனோம். ஆத்ம வினிகிரகம், இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. என்னுடைய புலன்கள் இருக்க, என்னுடைய கண், நான் என்னதான் மூடனாலும் அது வெளியே தாண்டி பார்க்கறது. என் காது இருக்க, நல்லதெல்லாம் சொல்லும் போது அந்த காது தானா முடிக்குது. பக்கத்து வீட்டுல என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க போது காது ரொம்ப ஷார்ப்பா அவங்க மாறிக்கிட்ட போய் நின்று. கள்ளர் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. நான் கிளாஸ் கேட்கலாம் ஹெட்செட் போடுறேன். போடும் போதுதான் பாருங்க டிவியில ஒரு நல்ல பாட்டு போட்டாங்க, அதை கேட்டுட்டு ஹெட்செட் போடலாம் பார்த்தேன். ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு கேட்ட உடனே நான் கிளாஸையே விட்டுட்டு. கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. அதனால இந்த புலன்கள் எல்லாம் எங்க இருந்து வஞ்சனை செஞ்சுன்னு இருக்க? பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல இருந்தா என் கிட்ட இருந்து அது வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். நான் அது வெளியே போறத நான் முதல்ல தடுத்து நிறுத்தணும். இது நம்ம தத்துவபோதத்துல பார்த்தோம். இந்திரிய நிகிரகம் அப்படின்னா என்ன? அதோட பேரு 6 விதமான சொத்துக்கள். ஒரு முமுட்சுத்துவத்தில் இருக்கிற முமுட்சு பெற வேண்டிய 6 விதமான சொத்துக்கள்ல முக்கியமான சொத்து என்ன? முதல்ல 4 சொத்து நம்ம சொல்லணும். என்னது? சாதன சதுஷ்டயம். அந்த சாதன சதுஷ்டயம் 4 எது? நித்யானித்ய வஸ்து விவேக, இகமுக்திரார்த்த பரலோக விராக, சமாதி சத்ய சம்பத்தி, முமுட்சுத்துவம் சேரி. அதுல சமாதி சட்ட சம்பத்தி இருக்குல்ல, சம்பத்துனா சொத்துன்னு நம்ம பார்த்தோம். அந்த சொத்துல முக்கியமான சொத்து 6. சட்டனா 6 சொத்து என்ன? சமஹ, தமஹ, உபரமஹ, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 சொத்து இருக்கு. அதுல இந்த இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் எதுல வரும்? நீங்க எல்லாம் தத்துவபோத ஸ்டூடெண்ட். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் எதுல வரும்? அதெல்லாம் எதுல வரும்? சமகால வருமா, தமகால வருமா? தமகால வரும். தமகா தான் இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய நிகிரக, அதுல வரும். இதெல்லாம் உனக்கு தேவை. இதுல இன்னொன்னு முக்கியமா அப்படின்னா, நான் புத்திர பௌத்ராதி உன்னுடைய வாரிசுகள் எல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுன்னு பத்திரம் எழுதி கொடுத்தாரு தாத்தா. அதனால நான் ஃபுல்லா 100 ஆயுசு வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் என் பையன் கீழே கொடுப்பேன். ஏன் உன்னால ஒரு 10 வருஷம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 10 வருஷம் இருக்கு நீ இருக்கியான்றதே கேரண்டி. அன்பிரடிக்டபிள் லைஃப். நடந்து நல்லாதான் நீ நடந்து போனாரு. போய் சேர்ந்து நான் காலையில நல்லாதான் உக்காந்து இப்ப நடனா கை வலிக்குது, கால் வலிக்குது, குறையுது, என்னவோ பண்ணுது. அன்பிரடிக்டபிள் பாடி. அதனால இந்த விஷயம் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். பகவான் அந்த ஆலய கீழே மாட்டினார்னா அவ்வளவுதான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஏன் அவர் பிறக்கணும்? உன்னதான் பிறக்க வச்சிருக்காரு. நீயே கடவுளோட அம்சம் தான். அதை புரிஞ்சுக்காம இன்னொரு எங்கேயோ ஒரு புதுசா கடவுள் பிறக்கணும்னு கேட்கறீங்க. அப்படி பிறந்துட்டாருன்னா அவர் நான் இல்லாத கேள்வி கேட்பேன். அப்படியா? இப்ப நீ எந்த நிலைமையில இருக்கிறன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இங்க இருந்து நேரம் ஜிஹெச்சுக்கு போ. அதுவும் இந்த ஆக்சிடென்ட் ஆன கேஸ், அதுக்கப்புறமா அதோட ரொம்ப முக்கியம் இந்த கேன்சர் அந்த ஏரியா, அதெல்லாம் போய் சுத்தி பார்த்து ஒரு நடந்து எல்லாத்தையும் ஒரு இன்பமா அவங்க கையில விசாரிச்சுட்டு வா.
கடவுளை பார்த்து அப்புறம் நீ கேள்வி கேட்ப, நீ எந்த அளவில் இருக்கின்றாய், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த அளவுக்கு என்னுடைய உடம்பை நீ வச்சிருக்கிறிய இறைவா, இந்த உடம்பை நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், எப்பயுமே நான் நடப்பதே பிரதட்சணமாக நம்பிவிட்டேன், என் உடல் ஆட்டம் எல்லாம் உனக்கருள் முத்திரையாம், என் உயிருக்கு உயிரான ஆத்மசக்தி, நான் என்னென்னலாம் பண்றேனோ அது உனக்காகவே, என்னுடைய இயலை உனக்காகவே விட்டு இருக்கின்றேன், நான் எது பண்ணாலும் அதுல உன்னையே நான் தார்மீக பொறுப்பா நான் வச்சிருக்கேன், ஆனால் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ஜென்ம பிறப்பு இறப்பு உன்னுடைய மூப்பு வியாதி, இதெல்லாம் அப்பப்போ உன்னோட மனசுல எடுத்து வந்து பார், நீ பெர்மனண்டான ஆளா அப்படின்றத யோசனை பண்ணி பார், அப்ப உனக்கு வந்து புரியும். இதை எப்பப்பெல்லாம் பண்ணணும், எப்பெல்லாம் யோசனை பண்ணணும், ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி யோசனை பண்ணலாமா, இல்ல இது ஒரு 4-5 நாளைக்கு, இல்ல திதிக்கு திதி யோசனை பண்ணலாமா, திதி கொடுக்கும் போது அப்ப யோசனை பண்ணலாம். இல்ல என்ன சொல்றாரு, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம், அப்பப்போ செகண்ட் நீ வந்து உன்னை செக் பண்ணி பார், உன்னுடைய இம்பர்மனன்சியை நீ செக் பண்ணி பார், அப்ப நீ பேசுறத உன்கிட்ட அந்த திமிரான பேச்சு வராது. ஐயோ நம்ம எப்பயுமே எல்லாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஆள், நான் யார் தெரியுமா, தெரியும். அதனால இது எல்லாத்தையும் நம்ம வர வைக்கிறதுக்கு இதோட இந்த விஷயத்தோட பேரு தைவீ சம்பத்துன்னு கிருஷ்ணர் சொல்றார். இத ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. இது எல்லாம் நமக்கு வேணும், இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன பிரயோஜனம், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது, இதுதான் ஒரு பெரிய விஷயம். கிடைச்சிடுது, கிடைச்சதுன்னா என்ன ஆகும், கிடைச்சதுன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நீ தெய்வம் ஆயிடுவ, மரணங்களா பெருவாழ்வ, நீ வந்து உனக்கு வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் யார் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்க தெரிஞ்சு வரும், இது எந்த கடையில விற்கிறாங்க, கேகேஜி சொல்றது விற்கிறாங்க, எங்க விற்கிறாங்க, இதெல்லாம் எங்க விற்கிறாங்க, இந்த வேதாந்த பாடசாலையில உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை கொடுக்கறதோட அதிபதி யாரு, சாட்சாத் இந்த சரஸ்வதி தேவி. இவ அவ்வளவு மேன்மையானவள், இதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான திடமானவள். அதனால எனக்கு இந்த விஷயத்துல, என்னை பற்றின விஷயத்துல, இந்த வேல்யூஸ் எனக்கு சுத்த புத்தியா ஆகிற விஷயத்தை, இந்த வித்தையை நீ எனக்கு கொடுத்தாயே, அப்படி நீ கொடுத்தாலும் கூட இத புரிந்து கொண்டு இந்த புரிதலுக்கு உண்டான தூய புத்தியை நீயே கொடுத்துருந்தாங்க. நகை நீ கொடுத்துட்ட, இதை வச்சுக்கிறதுக்கு ஒரு டப்பாவும் பர்ஸ் நீயே கொடுத்தது. நீ வந்து எனக்கு வந்து நல்ல அருளை கொடுத்துட்ட, அந்த அருளை நான் பொக்கிஷமாக பாதுகாப்பதற்கு உண்டான புத்தியை நீ வந்து எனக்கு கொடுத்துருந்தாய். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வரப்போறது. இப்ப உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே இப்ப 2ஆவதா ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இனிமேட்டு ஒரு கிளாஸுக்கும் ஒரு பேப்பர் வரும். உங்களுக்கு ஈஸியா நல்லா பெசிஞ்சு கிரஷ் பண்ணி அப்படியே இப்ப நீங்க ஸ்பூன்ல கூட எடுத்து சாப்பிட்டால வயல்லையே டைரக்டா இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி பதவிசாரம் பண்ணி உங்க கையில கொடுத்துருக்கோம். ஈஸியா இது ஒரு வாட்டி படிச்சுட்டாலே இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் வந்து பதவிசாரம் பண்ணி அற்புதமா கொடுத்துருக்கோம். சோ இப்ப நம்ம ஸ்லோகத்தை ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்குள்ள வருவாங்க. ஸ்ருங்கஸ்மா பிருண்டிவாசே சுகமுகமுனிபி ஓகே, இதுல முதல் வார்த்தை ஸ்ருங்கக்ஷ்மா பிருண்டிவாசே. இத ஸ்ருங்க அப்படின்னு சொன்னா
இது வந்து ஒரு மலை தொடரை வந்து குறிக்கிறது. சிருங்ககிரி அப்படின்ற மலை தொடரை வந்து இது குறிக்கிறது. அதுக்கப்புறமா க்ஷ்மா அப்படின்னு சொன்னா அது பேரு, அந்த வார்த்தையினுடைய பெயர் பாறை அப்படின்னு அர்த்தம். பாறைகள் நிறைந்த பூமி சிருங்ககிரி. அதுக்கப்புறம் பிருன்னிவாசே. பிருன்னிவாசே அப்படின்னா பிருத் அப்படின்னு சொன்னா பாறை மலை அப்படின்னு அர்த்தம். நிவாசே அப்படின்னு சொன்னா வாசம் செய்பவரே. இப்போ சிருங்கக்ஷ்மா பிருன்னிவாசே இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். சிருங்ககிரியில் வாசம் செய்பவரே, சிருங்ககிரி என்கின்ற பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியில் வாசம் செய்பவரே அப்படின்னு அர்த்தம். இந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர் வந்து திராவிட சிசு. அவர் முதல்ல பாடின ஸ்தோத்திரம் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் அவர் பாடினார். முதல் பாடின ஸ்தோத்திரம் பேர் என்னது? கனகதாரா ஸ்தோத்திரம் முதல் அவர் பாடினார். இன்னைக்கு ஒருத்தர் என் கையில நெல்லிக்கனி எடுத்து வந்து கொடுத்தாரு. இங்க வச்சிருக்கேன். எங்க எடுத்து கொடுத்தாரு இங்க வச்சிருக்கேன் அந்த நெல்லிக்கனி. ஒரு ரொம்ப ஏழை பெண்மணி, அவங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை. அவங்க மறுநாள் அவங்க வந்து அந்த திதியெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று படைக்கணும், சாதம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று படைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. பவதி பிக்ஷாந்தேகி. இவர் வந்து பிரம்மச்சாரி, பிராமண குழந்தை, பிச்சை எடுத்து சாப்பிடுறார். ஆனா அந்த வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு போய் கேட்கிறார். அந்த அம்மா உள்ள இருந்து கை கால் தான் பதறது, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த புருஷனும் அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே எப்பவுமே வீட்டுல இருக்கிறவங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாளைக்கு நம்ம இது பண்ண காரியத்துக்கு இந்த விஷயத்திற்கு பண்ண வேண்டியதற்கு உண்டான ஒன்னே ஒரு நெல்லிக்கனியை நான் எடுக்கணும்னு வச்சிருக்கேன். அத வந்து அந்த அந்த இவருக்கு வந்து பிக்ஷையா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை எடுத்துட்டு போய் அவங்களுடைய நல்ல உள்ளத்தோட மனம் உருகி பண்ண முடியலையேன்னு ஒரு ஏக்கத்துல எடுத்துட்டு போய் போட்டாங்க பாருங்க. அது அந்த சிசுவுக்கு புரிஞ்சு அப்ப அந்த கனகதாரை கிட்ட போய் வேண்டார். அப்ப அந்த கனகதாரா ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை தான் ஃபர்ஸ்ட் ஆதிசங்கர் பாடுறார். பாடினவங்க அவங்க வீட்டை பிரிச்சுன்னு கொண்டு தந்தோம். அண்ணாஜி அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்ததோ எங்களுக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தது நாங்க வீட்டுல போய் பாடி பாடுறோம். அது மாதிரி நினைச்சு பாடவே முடியாது முதல்ல உன்னால, அப்புறமா கொட்டது. அதுக்கு தன்னலம் இல்லாம அது வந்து லோக சங்கரத்துக்கு பண்ணா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். அதனால இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டு அவர் வந்து நர்மதா தீரத்தை தன்னுடைய யார் அவருடைய கரெக்டான குருநாதர் அப்படின்னு அவருடைய குருநாதரை தேடினே போறார். போறச்சு அங்க கௌடபாதர் அவர்கிட்ட வந்து கிடைக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய அருள்லாம் அவருக்கு கிடைக்கிறது. அதுல இருந்து அந்த சரஸ்வதி தேவி அவர் பின்னாடியே ஆதிசங்கர பகவத்பாதால் எங்க போறாரோ அவர் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப அது மாதிரி நடக்கிறச்ச இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அம்மா நம்ம பின்னாடியே ரொம்ப தூரம் நடந்து வராங்களே, இவங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிருங்கசைலம் அந்த சிருங்ககிரியில வந்து அதுவும் அந்த அம்மா சொல்லிடுறாங்க, நீ எப்ப வந்து திரும்பி பாக்குற அந்த இடத்துல நான் கோயிலாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சிருங்ககிரியில போய் இதுதான் கரெக்டான இடம். இடத்தை ஏன் சாய்ஸ் பண்ணாரு அந்த இடத்த அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலதான் பாம்பு வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற தவளைக்கு வந்து பிரசவம் பார்த்திருக்கான் பாம்பு. அப்போ இந்த இடம் தான் இதுக்கு கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பி பார்க்கிறார். சரஸ்வதி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார். முதல் அமைத்த பீடம் சாரதா, சிருங்கேரி சாரதா பீடம். சாரதா அப்படின்னா அவரோட பெயர்
காரணம் அப்படின்னா அவள் சரத்காலத்தில் பூஜிக்கப்படுபவள். 2 நவராத்திரி இருக்கு. ஒன்னு சாரதா நவராத்திரி, இன்னொன்னு வசந்த நவராத்திரி. 2 நவராத்திரி. அந்த சாரதா பீடத்துல சாரதா நவராத்திரியில ரொம்ப விசேஷமா இவளை பூஜை பண்றதுனால சரத்காலே பூஜ்யமான, சரத்காலங்களில் பூஜிக்கப்படுபவள் என்கின்ற சிறப்பான பெயர் சிருங்கேரி சாரதா பீடத்தினுடைய பீடாதிபதி. இவருக்கு அந்த பெயர் காரணத்தை சொல்லணும்ல. நம்ம கூட இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சேரியூர்வாள் தந்தி முகத்து எந்தை பதம் சாட்சி கரும்பாடி தாயவரைன்னு ஆரம்பிச்சோம்ல. அது போல இந்த இடத்துல அந்த சச்சிதானந்த சிவ அபிநவ நிருசிம்ம பாரதி சுவாமிகள் இந்த சிருங்ககிரியினுடைய அந்த பூர்வீகத்தை சொல்லி அவர் இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்ருங்கஷ்மா விருது மலை கிரி. ஸ்மா அப்படின்னா பூமி, பிருத்திவி. பிருத்திவிக்கு ஆதாரமாக இருக்கிறது மலை. மழை இல்லை அப்படின்னா இந்த மேல மண்ணு நிற்காது. ஸ்ட்ராங்னஸ் எது கொடுக்கு? நம்ம கிணறுக்கு ஆழம் தோன்றோம் அப்படின்னா தோண்ட தோண்ட பாரதா இருக்கும். அப்படி இந்த பிருத்திவிக்கு ஆதாரமாக உள்ள மலை ஸ்ருங்க கஷேத்திரம் நிவாசே வாசம் செய்பவளே, கஷேத்திர தேவதா. அந்த கஷேத்திரத்துக்கு இவதான் தேவதா. இப்ப நம்ம லாஸ்ட் லைனுக்கு போயிடுவோம். அது படிச்சாதான் நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈஸியா புரியும். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 லைன் தான் இந்த 8 ஸ்தோத்திரத்திலையும் நீங்களே ஈஸியா சொன்னீங்க. அந்த 2 லைன் என்னது? வித்யா சுத்தாம் புத்திம் அமலஜனைதே சத்வரம் தேகி மத்யம். வித்யாம் சுத்தாம் ச கமலஜனைதே சத்வரம் தேகி மத்யம். இவர் சரஸ்வதிய அழைத்து வணங்குகிறார். எப்படி அழைத்து வணங்குகிறார் அப்படின்னா ரொம்ப பிரியமா ஆசையா, அம்மா ஆகே அப்படின்ட்டு சம்போதன பிரதமா அப்படின்ற அந்த இலக்கண பிரகாரம் தைத்தே. நம்ம தமிழ்ல தாயே தாயேன்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல தைத்தே தைத்தே அப்படின்னு சம்போதன விபக்தி அது மாதிரி அவர் பண்றார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையே சொன்ன மாதிரி நம்ம இங்க தமிழ்ல அம்பா அம்மா அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல அம்பிகே, நாராயணி, நான்முகி அப்படின்ற மாதிரி. அது போல இந்த சதுர்முக பிரம்மாவினுடைய பிரியமானவரே இந்த ஆச்சாரியன் இந்த விஷயத்துல அதனால கூப்பிட்டு என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொன்னா வேண்டுதல் வைக்கிறார். என்ன வேண்டுதல்? அவருக்குன்னா ஒரு சன்னியாசி, அவருக்குன்னா வேண்டுதல் தேவை இருக்கு. அவரு பீடாதிபதி இருக்கிறதுலே ராஜாவோடைய ராஜா, அவருக்கு என்ன வேண்டுதல் தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தா, அம்மா நான் ஒரு வேதாந்தி, நான் ஒரு வித்யார்த்தி, நான் ஒரு மாணவன். யார் ஒருவன் தன்னை ஞானி என்று சொல்லுகிறானோ அவன் கண்டிப்பா ஞானியே இல்லை. நான் இன்னும் படிச்சுன்னு இருக்கேன். என்னுடைய குருநாதர் இருக்கார். என்னுடைய குருநாதர் சொல்றதுதான் நான் சொல்றேன். குரு பரம்பரையில வந்ததுதான் நான் சொல்றேன் அப்படின்னு யார் ஒருவர் சொல்லுகிறானோ அவர் தான் ஆச்சாரியனுக்கு தகுதியானவர். நான் வேதாந்த வித்யார்த்தி, மாணவன். எனது முதன்மையான இலக்கு முமுட்சுத்துவத்தோட முதன்மையான இலக்கு என்னது? முமுட்சுத்துவம் நம்ம பார்த்தோம். முமுட்சுத்துவம்னா என்ன? மோத்தும் இச்சா முமுட்சுத்துவம். மோட்சத்தின் மீது ஆசை கொண்டு அதற்காக செயல்படுகிறவன் எவனோ அவன் முமுட்சு. அப்ப முமுட்சுத்துவத்தோடைய முதன்மையான இலக்கு எது? எனக்கு எது இருந்தா எனக்கு மோட்சம் கிடைக்கும். என் கீழே ஒரு 10 lakhs டெபாசிட்ல இருந்தா எனக்கு மோட்சம் கிடைக்கும். அதுதான் முதல் உனக்கு பந்தமே, அதுதான் முதல் சம்சாரம். எது இருந்தா முதல் மோட்சம் கிடைக்கும்? மோட்சம் கிடைப்பதற்கு ஒரே ஒன்லி வழி எதுனா ஞானம் மாத்திரம். அப்போ ஞானம் தான் மோட்சம் அடைவதற்கு ஒரே ஒரு வழி.
சரி, இந்த மோட்சம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய பண்ணணும்? ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் கேட்டா போதுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எனக்கு முதல் இந்த ஞானம் பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் நான் முயற்சி சரி, அப்ப நான் முயற்சி பண்றேன், அது மாத்திரம் போதுமா அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது, அது மாதிரி கிளாஸ் கேட்க போனாலும் கிளாஸ் புரிய மாட்டேங்குது. அப்ப கிளாஸ் புரியணும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய அருள், வேதமாதாவினுடைய அருள், அந்த கரணத்தினுடைய அருள், சாட்சாத் சரஸ்வதியோட அருள் தேவை. அது இருந்தாதான் இது எல்லாமே புரியும். அதனால ஒன்றை அடைய ரெண்டு விஷயம் தேவை. நீ உலகாதாரத்தில் எடுத்துட்டாலும் சரி, ஆன்மீக சம்பந்தமான இந்த தன்னை அறிதல் அப்படின்றதுல எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு தேவை. ஒண்ணு புருஷ பிரயத்தனம், இரண்டு ஈஸ்வர அனுகிரகம். ரெண்டு தேவை. ஒண்ணு நான் முயற்சி பண்ணணும், இன்னொன்னு இறைவன் அதுக்கு அருள் பண்ணணும். ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் அந்த காரியம் வெற்றி அடையும். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைத்ததை யாரும் கொடுக்க முடியாது. ஆனா இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, முயற்சி தன் மெய் வருந்த. அப்ப கிடைக்கிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணணும். அதுக்கு தளர்வரியா மனம் தரும். அந்த தளர்வரியா மனத்தோட கூட இன்னொன்னு தரும், தெய்வ வடிவம் தரும். அதோட கூட இன்னொன்னு தரும், நல்லதை எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கே கணம் தரும். பூங்குழலால் அபிராமவல்லி கடை கண்ணு, அவருடைய கண்ணு லைட்டா இப்படி பார்த்துச்சுன்னா போதும், அவ்வளவு விஷயத்தை தரும். அப்படி இந்த நான் முயற்சி செய்கிறேன், அதோட கூட அம்பிகையினுடைய அருள் தேவை. புருஷ பிரயத்தனம். எதை வேணா, நான் ஒரு வீடு கட்டணும், நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலையில போகணும், என் பசங்க நல்லா படிக்கணும், அதுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்கிறதோட விட்டா முடிஞ்சிருமா? நான் முயற்சி பண்ணணும். இது கூட நம்ம என்ன பண்ணணும்? இறைவா, நான் இன்னைக்கு முதல் நாள் நான் வேலைக்கு போறேன், இன்டர்வியூல நான் நல்லபடியா பாஸ் ஆகணும், நல்ல சம்பளம், நான் எதிர்பார்க்கிற சம்பளத்தை அந்த கம்பெனி தரணும். ஏதோ நம்ம எதிர்பார்க்கறது இவ்வளோ எதிர்பார்த்தாலும் ஏதோ நமக்கு தேவையானதை கொடுக்குது பாரு, அந்த விஷயம் அருள். நீங்க இருந்து வேண்டின்னு போறச்சு உன்ன மாதிரி 10 பேர் வேண்டின்னு போறான். அந்த 10 பேர்ல யாருக்கு எந்த இடத்துல யார நியமனம் பண்ணணும்னு அவங்களுடைய பிராரார்த்தமும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணது இல்ல. அந்த பிராரார்த்த விஷயத்தை இந்த அருளானது நீக்கிறது. அதனால அருள் கொடுமா நீக்கிறது இல்ல, அனுபவிக்கிறோம். வேகமா கொடுக்கறதுக்கும் தடவி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அருள் தடவி கொடுக்கும், வேகமா வினை செய்யும். அதனால இந்த ரெண்டுமே தேவை. அதனால் அம்மா தாயே சரஸ்வதி பிரம்ம கலைவாணி, உன்னை நான் வணங்குகிறேன், எனக்கு நீ இந்த ஆத்ம வித்தையை கொடு. அதுதான் வித்யாம் சுத்தாம்ச வித்தை. ரெண்டு வித்தை நம்ம பார்த்தோம், பராவித்யா அபராவித்யா. பராவித்யா அப்படின்னு சொன்னா ஆன்மீகம், அபராவித்யா அப்படின்னா உலகாதாரம். ரெண்டு வித்தைக்கும் அதிபதி யாருன்னா இவதான். ரெண்டுத்தையுமே கொடுப்பான். நல்லனை எல்லாம் தரும், அதுவும் இல்ல தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இதுவும் எனக்கு வேணும். பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, இது மூணுத்தையும் தரும். அதனால இந்த பராவித்யாவை கொடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரார்த்தனை பண்றாரு. இந்த இடத்துல வித்யா அப்படின்னு சொன்னா அவர் யாரு? ஒரு பீகாதிபதி சன்னியாசி. அவருக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல, எனக்கு ஆத்ம வித்தையை கொடு. அப்ப நமக்குலாம் என்ன தேவை? நமக்கே என்ன தேவை? இப்பத்திக்கு நம்ம கிரகஸ்தத்துல இருக்கிறோம், எனக்கு இப்பத்திக்கு நிறைய கொடுத்துது, எனக்கு உலகராய விஷயத்த ஒரு நல்ல நாளா பார்த்து கொஞ்சமா எனக்கு மோட்சத்தை கொடுக்குதுன்னா, 5இல் விளையாடுது 50லயும் விளையாடு. அதனால இப்பத்துல இருந்து எனக்கு ரெண்டுத்தையும் கொடு. அதிகப்படியா நம்ம எல்லாரும் கேட்கறாங்க, எனக்கு மோட்சத்துக்கு உண்டான வழியை கொடுக்குறாங்க.
நான் உன்னை அடைவதற்கு உண்டான வழியை கொடுத்தாயே. இது கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுக்குட்டியை இருந்தா கூட என்ன ஒளியாந்துடும், தாய் பசு ஒளியாந்துடும். அதனால அம்மா நீயே எனக்கு வேணும் அப்படின்னு ரெண்டுத்தையுமே அவர் இங்க கேட்கிறார். சோ இந்த பராவித்யைக்கு அம்பாள் உனக்கு அருள் புரிவா. பராவித்யைக்கு அவதான் அருள் புரிகிறவன். ஆனா இந்த பராவித்யைக்கு அருள் புரிந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன கிருபை, அந்த ஈஸ்வர கிருபை தேவை, இரண்டாவது குரு கிருபை வேத கிருபை தேவை, மூன்றாவது குரு கிருபை தேவை, நான்காவது அந்தக்கரண கிருபை தேவை. இந்த அந்தக்கரண கிருபை தான் உனக்கு ஞானம் தரத்துக்கு ஹெல்ப் ஆகும். வேற எந்த கிருபையும் உனக்கு ஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்ப எனக்கு இந்த அந்தக்கரணம் தூய மனமா இருந்தாதான் குரு சாஸ்திர வாக்கிய விஷயங்கள் எனக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அதனால எனக்கு இந்த வித்தையை கொடுக்கறது மாத்திரம் இல்லாத எல்லா இடத்துலயும் வேதம் அவைலபிள். குருநாதர்கள் நிறைய டைமென்ஷனா எடுத்து இருக்கிறாங்க. இப்ப அது பேர் பவர் பாயிண்ட் எல்லாம் காமிச்சு விதவிதமா இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லதுதான். ஆனாலும் கூட எப்படி எடுத்தாலும் எனக்கு அது புரியணும் தாயே. நீ சொல்றது எனக்கு உள்ள போய் பதியணும் தாயே. பதிந்தாலும் அது தக்க நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் தாயே. அதனால எனக்கு தூய்மையான மனம் தேவை. மனம் தூய்மையான மனமாக இருந்தால்தான் நான் இந்த ஆத்ம வித்தைக்கு நான் தயாராக ஆக முடியும். அதனால எனக்கு சுத்த அந்த கரணம் மிக மிக அவசியம். அந்த அந்த கரண சுத்தி இருந்தால்தான் ஆத்ம வித்தைக்கு வழிவகுக்கும். அந்த கரண சுத்தின்றது தூய்மையான மனம். அப்ப இந்த அந்த கரணம் சுத்தி பண்றதுக்கு என்னெல்லாம் வழி, அதெல்லாம் அடுத்ததுல இருந்து சொல்லி வர போல நம்ம அடுத்தது பார்ப்போம். சோ இந்த ஆத்ம அறிவை பெறுவதற்கும் அறிவை தக்க வைப்பதற்கும் அறிவை தக்க நேரத்தில் உபயோகப்படுத்துவதற்கும் நம்ம இத செய்யணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு தூய்மையான மனம் தேவை. அசுத்தமான மனம் என்பது சத்மலம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மலங்கள் நீக்க வேண்டும். ஞானம் பெற ஆத்ம வித்தைக்கு மலம் நீங்கிய அந்த கரணம் தேவை. மும்மலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மும்மலம் என்ன? ஆணவம், கர்மம், மாயை. ஷட்மலம் என்ன? இதுவேதான் டபுளா பெருக்கலா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இது வந்திருக்கு. சோ இந்த அந்த காரணமும் தேவை. அதனால ஆச்சாரியார் இது ரெண்டுத்தையும் எனக்கு கொடு. முதல்ல நீ வித்தையை கொடு. ரெண்டாவது நீ சொல்றச்ச எனக்கு புரிகின்ற அந்த புரிதலை கொடு. சோ தேர்ஃபோர் ஒன்னு ஞானம் பெறுவதற்கான ஞான உபதேசம் ஃபர்ஸ்ட் வேணும். அது எல்லா இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனா சுத்த அந்த கரணம் தான் மிக மிக கடினம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவான் சொல்லிய வண்ணம் செயல். உனக்கு என்னப்பா ஈஸியா சொல்லுத, நாங்க தானே அவசரப்படணும். அதனால இந்த சுத்த அந்த கரணம் தான் ரொம்ப 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 முக்கியம். அட்வைஸ் எல்லாரும் பண்ணிடலாம், ஈஸி தான். அதை நம்ம தானே செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துவது ரொம்ப கடினம். அதனால இந்த செயல்படுத்தும் தன்மைக்கு சுத்த அந்த கரணம் தேவை. அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றார். ஞானம் அப்படின்ற விஷயம் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஞானம் ஈஸி. அதுவும் இதுலயும் இன்னும் ரொம்ப இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஞானம் இருக்க ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பெருசா தகுதி ஒன்றும் தேவையில்லை. அப்பா அம்மா படிச்சிருந்தா போதும், ஃபீஸ் கட்டுறதுக்கு தகுதி இருந்தா போதும். ஒழுக்கம்லாம் செகண்டரி தான். இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒழுக்கத்தோட இருந்தது. இப்ப அது கூட இல்லை. நீ வந்தா போதும். ஓகே வந்துட்டியா, உனக்கு தேவையான சாப்பாடு இப்ப கொடுக்குற சாப்பாடு போட்டு நல்லா தூங்க வச்சு அனுப்புறோம். இதுக்கு பெருசா ஒரு தகுதி தேவை இல்லையே. நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், நீ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருந்தாலும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அப்புறம் கேம்பிரிட்ஜ், இது எல்லாத்துலயும் எங்க போய் படிச்சாலும் அங்க உன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி யாரும் கேட்க போறதே இல்லை.
அவங்களுக்கு தேவை பணம், ஃபீஸ். அதை கரெக்டா கட்டிட்டியா? உன்னுடைய கோர்ஸ் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அதோட முடிஞ்சுதா? அந்த கோர்ஸினுடைய வேலை, அந்த கோர்ஸோட வேலை அதோட முடிஞ்சிட்டு, அந்த படிப்போட வேலை அதோட முடிஞ்சிட்டு. நான் படிச்சது இது, நான் படிச்சது வந்து பிஇ. இப்ப என்ன பண்றீங்க? மளிகை கடை வச்சு நடக்கிறது. படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் இன்னைய காலகட்டத்துல சம்பந்தமே இல்லை. அதனால அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு வந்து பெருசா ஒழுக்கம் தேவைப்படாது. சித்த சுத்தி, நீ இந்த ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னா நீ சித்த சுத்தியோட வந்தாதான் இங்க சொல்லி கொடுப்பேன். தேவையே இல்லை. அதுக்கு முன்னாடி நாங்க படிக்கிறதுலாம் மாரல் சயின்ஸ் ஒண்ணு இருந்தது. இப்ப அது கூட இல்ல. மாரல் சயின்ஸ் இல்ல. என்ன ஒரு வெங்கட்னா மாரல் சயின்ஸ் டீச்சர் வாதியாருக்கு 2 மிஸ்ஸஸ். அவரு எங்களுக்கு மாரல் சயின்ஸ் எடுத்தார். அதுல வந்து ஒழுக்கம் தேவைப்படாது. பெருசா நம்முடைய சித்த சுத்தி ஒரு பெரிய இதுவே இல்லை. ஆனால் ஆத்மீக இந்த பராவித்யாவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே சித்த சுத்தி இருந்தாதான் இந்த ஞானமே உனக்கு வந்து ஸ்புரிக்கும். இல்லைன்னா ஸ்புரிக்கவே ஸ்புரிக்காது. சித்த சுத்தினா என்னது? மன தூய்மை. மன தூய்மைனா என்னது? இத்தனை வேல்யூஸ் பார்த்தோமே கிருஷ்ணர் சொன்னது, அதெல்லாம் ஒரு மிக்க கருத்தா ஒன்னா உங்க இருந்தா அது பேர் சித்த சுத்தி. சோ இதுல இந்த அகாடமிக் படிப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். அதுவும் வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு படம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதான் புது படம் நினைக்கிறேன். விஜய் படத்துல அந்த காலேஜ்ல படிச்சா யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரோ அந்த பிரின்சிபல் பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுப்பாங்க. ஏதோ ஒரு படம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிரேடு அதெல்லாம் வந்து கொடுக்கறது. அதுல இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன தெரியுமா? 99.99% எடுத்தாலும் ஃபெயில் தான். 100% எடுத்தாதான் ஆத்மீக விஷயத்துல பாஸ். இதுக்கு வேற யாராவது போட்டி வேணுமா? இதுல உனக்கு பின்னாடி யாராவது ஓடி வருவாங்களா? நீ ஒண்டிதான் இதுல வந்து பண்ணணும். இதுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணலாமா கூட இருந்து? there is no supportive system. உனக்குள்ள நீயாதான், நீ தனிக்காட்டு ராஜாவாதான், ஒன்னான ஆர்மியாதான் நீ இதை வந்து பண்ணணும். இதுக்கு யாராவது கூட சேர்த்துக்கலாமா? முடியவே முடியாது. சோ சித்த சுத்தி ரொம்ப ரொம்ப கடினம். என்னால் இந்த நற்பண்புகளை வந்து வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலகட்டத்துல, இந்த கலிகாலத்துல நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லவன் தான். ஆனா எதிர்க்க பூனைக்கு தெரியுமா நான் எலி இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால எலிகளை தெரியும். அந்த டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வரவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு எலி, சாரி ஒரு மனுஷன் என்ன மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு போபியா. என்ன போபியா அப்படின்னு சொன்னா, நான் வந்து எலி அப்படின்னு நினைச்சுட்டு நான் என் வீட்டுக்குள்ளேயே ரூம்லயே வெளியே வராமையே இருக்கிறேன். எனக்கு பூனைய பார்த்தா ரொம்ப பயம். இந்த நோயை எங்க வீட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, எங்க மனோதத்துவ டாக்டர் கிட்ட ஆக்ஷன் போய் காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் எனக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு கவுன்சிலிங் பண்றாரு. நீ வந்து உண்மையாலுமே நீ வந்து மனுஷன் தான் பாரு, எலிக்குலாம் வால் இருக்கும், வால் இருக்கான்னு பாரு. அதுக்கு வந்து மீச தனித்தனியா 1-2 இருக்கு, மீச கட்டையா இருக்கு. அதுக்கு வந்து பல்லுலாம் ஷார்ப்பா இருக்கும், நல்லே இல்ல. நீ வந்து எலி இல்ல, மனுஷன் தான். நீ 2 கால் தான் இருக்கு, எலிக்கு 4 கால் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு வால் இருக்கு பாரு. நீ வந்து எலி இல்ல, மனுஷன் தான் சொல்லி புரிய வச்சாரு. அவனும் ரொம்ப திருப்தியா தைரியமா வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் திருப்பி ரூமுக்கு வெளியே வரல. ஏன்பா வெளியே வரல அப்படின்னு டாக்டர் போன் பண்ணி கேட்கிறார். இல்லது நான் வந்து எலி இல்ல மனுஷன் தான் எனக்கு தெரியும், ஆனா அந்த பூனைக்கு தெரியுமா நான் எலி இல்ல மனுஷன் தான் சொல்லிட்டு, அதனாலதான் பயமா இருக்கு, என்னால வெளியே வரணும். அதனால இந்த சித்த சுத்தி, இந்த நற்பண்புகள் வர வைக்கிறதுக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. மாற வேண்டியது வெளியே இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பமா நானா? யார் மாறணும்? நான் மாறினா இந்த உலகம் டோட்டலா மாறிடும். நான் மாறாம இந்த உலகம் சரியில்லைன்னு சொன்னா முதல்ல நீ சரியில்லை, நீ மாற வேண்டும். அப்போ
என்னால் இந்த நற்பண்புகளை வரவழைக்க மிக மிக கடினமாக உள்ளது. எனவே இந்த நற்பண்புகளை தாயே உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது. ஏனென்றால் நீயே ஆய கலைகள் 64க்கும் அதிகாரி. அதனால அம்மா நீயே எனக்கு அந்த ஒழுக்கத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஹே சரஸ்வதி மாதா, எனக்கு இந்த 2 வரத்தையும் கொடு. என்னென்ன வரம் கேட்டிருக்கார்? 2 வரம் கேட்டிருக்கார். என்னென்ன வரம் கேட்டிருக்கார்? முதல் வரம் என்ன? எனக்கு நல்ல மனதை, தூய்மையான மனது. இது 2வது வரம் தான். சுத்தாம் புத்தி, சுத்தாம்ச புத்தி 2வது வரம். அப்ப முதல் வரம் எனக்கு நல்ல ஞானத்தை கொடு. வித்யாம், வித்யாம்ச சுத்தாம் தேகி, தூய மனதை எனக்கு கொடு. சரி, அந்த தூய்மையான மனது எப்ப தாயை கொடுப்ப? ஒரு 2 வருஷம் அம்மா அது வரைக்கும் எனக்கு இருக்கிற சில்லற வேலை வந்துடுறேன். அதுக்குள்ள எனக்கு இந்த புத்தியே மாறிடும். இன்னொரு வாட்டி நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நீங்க நீ வரியா நீ வரியா ஜி நாங்களாம் கிளம்பிட்டேன் ஜி வாங்கடி 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 சொல்லிட்டு கையில தான் போட்டு கட்டின்னு வராங்க ஒரு முறை. அது மாதிரி வர முடியுமா? அதனால தாயே எனக்கு இப்பயே மக்கியம் தேடி, மக்கியம் தேடி, மத்தியானம் தேடி இல்ல மக்கியம் தேடி, இப்பவே எனக்கு இந்த க்ஷணமே எனக்கு உடனடியா கொடு. சத்வரம் எனக்கு இப்பயே கொடு. அதுவும் எப்போ? வித்தவுட் போஸ்ட்மார்டிங். இதெல்லாம் ரொம்ப தள்ளிலாம் போடாது, நாளைக்குன்னா இப்பயே கொடு. ஏ சரஸ்வதி தாயே சத்வரம் தேகி. அது போல அதுவும் இல்லாத இத வேற யாருக்காவது கொடுத்துட போற அம்மா நீ எனக்கே கொடு. சங்கத்தமிழ் 3ம் நீ எனக்கு தான். வேற யாருக்காவது கொடுத்துட போற. இதுல சுயநலம் இருக்கலாம், தப்பே கிடையாது. அம்மா நீ எனக்கு மாத்திரம் கொடுத்துருமா. அப்போ எனக்கு மக்கியம் தேவி எனக்கு இப்பயே கொடு. சோ அதுக்கப்புறம் இதுல வேற என்ன அந்த அம்மா கொடுக்க வேண்டும்? இது 2 கொடுத்தாலே பெரிய விஷயம் இல்ல. வித்யாம் சுத்தாம்ச புத்திம் அமலஜதைதே சத்வரம் மத்தேஹி மக்கியம். அம்மா சரஸ்வதி தாயே நீயே அந்த சுத்த அந்த காரணத்தையும் ஞானத்தையும் எனக்கு விரைவாக தர வேண்டும். சரி, சுகமுக. அதுக்கப்புறம் இப்ப நம்ம முதல்ல இன்னைக்கு போறோம். வித்யாம் சுத்தாம்ச புத்தி முதல்ல குடுன்னு கேட்டோம். குடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஐஸ் வைக்கணும்ல. இப்ப ஐஸ் வைக்கிறார். சுகமுக முனிதிக்கு சேரியமான அங்கிரி பத்மே, அங்கிரி பத்மே, அங்கிரி பத்மே, தாமரை போன்ற பத்மம் அப்படின்னா தாமரை, தாமரை போன்ற பாதங்களை உடையவளே. அவருடைய கால் எப்பேற்பட்டது? லோட்டஸ் ஃபீட். சேவியமான எல்லாரும் உன்னை வழிபடுகிறார்கள். யார் வழிபடுகிறார்கள்? சுகர். சுகர் யாரு? சுக பிரம்மம், வியாசரினுடைய பையன். அப்பேற்பட்ட பெரிய ஆள்லாம் உன்னை வணங்குறாங்க தாயே. அவரு மாத்திரம் இல்ல, முகமுனிதி இருக்கிறதுலே லீடிங்ல இருக்கிறாங்க, லீடிங் லாயர்ஸ். அது மாதிரி லீடிங் ஞானிகள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் தாயே. முனிகள் போன்றவர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் தாயே. அது மாத்திரம் இல்ல, குரு பரம்பரை முனி வர்க்கமே ஞானிகளே உன்னை வணங்குகிறார்கள் தாயே. ஏன் உன்னை வணங்குகிறார்கள்? ஞானம் ஏற்படவும். சத்துவம் மிக மிக அவசியம். ஞானம் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ரஜோகுணம் தேவையா ஞானத்துக்கு? சத்துவ குணம் தேவையா இல்ல தமோ குணம் தேவையா? 3 குணம் இருக்குல்ல. முதல்ல 3 குணம் நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஆனா பேசிக்ல இருக்கும். 3 குணம் நமக்கு இருக்கு. நமக்கு இல்ல, இந்த உலகமே இந்த 3 குணத்துல இருந்துதான் வந்திருக்குன்னு வேதம் சொல்றது. 3 குணம். முதல் குணம் பாவம் கேட்கறானே நம்ம கொடுக்கணும்ல, அந்த தயாள குணம், இறைவனை உணர்கின்ற குணம், நீ சாந்தமா இருக்கிற குணம், இதெல்லாம் சத்துவ குணத்துல நீ தியானம் பண்ற போது சத்துவ குணமா ரஜோகுணம்? ரஜோகுணம். ஏன்னா நான் உட்கார்ந்து நான் தியானம் பண்ற மனதை அடக்க போகிறேன் என்கின்ற
செயல் வந்துருச்சுனாலே கர்மா அப்படின்னு வந்துருச்சுனாலே அப்ப நிஷ்டை ரஜோகுணமா சத்துவகுணமா பின்னாடி. சோ இந்த ஞானம் ஏற்படுவதற்கு இப்போ ஒரு கிளாஸ் இப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப பக்கத்துல உட்காந்து அந்த பாப்பா உங்களை தீன்னு அச்சின்னு இருக்குதுன்னா நான் சொன்னது உங்களுக்கு கேட்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆத்திர வரும். அது ரஜோகுணம். அமைதியா ஆனந்தமா இதே வீட்டு பக்கத்துல இப்ப கிளாஸ் வச்சிருக்கோம் அச்சல் பக்கத்துல எல்லாரும் கிளாஸ் ஒரு கிளாஸ் முடிஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ வீட்டுல என்ன ஆச்சு ஏதோ ஓடி போயிடும். ஆனாலும் அவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிச்சு போட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு வச்சிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? பக்கத்திலே அம்பிகையினுடைய கோயில். காலையில இருந்து வெறும் வேத மந்திரங்களா காதல் வந்து அலையா அப்படியே வந்து தேனா பாஞ்சுன்னு இருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் அதிராங்கந்தாதி, ஒரு பக்கம் அமுத கானம், அப்படியே கானத்துல அப்படியே நனைஞ்சு போய் அது மாத்திரம் இல்ல, திருப்தியான உணவு, மனசு நல்ல ஆரோக்கியமான விஷயம் அம்பிகையினுடைய அருளோட இப்ப இங்க கேட்கிறோம். இப்ப கேட்கறச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா புரியும். இந்த தன்மையோட பேரு இது பேரு சத்துவமான நிலை. இந்த தன்மைக்கு சத்துவ குணம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரி, அப்போ இந்த இந்த தூய்மையான மனம் வந்து நமக்கு வந்து வரணும். இந்த ஞானம் ஏற்பட சத்துவ குணம் மிக மிக அவசியம். அதனால இந்த ஞானத்திற்கு ரஜசோ தமசோ உதவாது. வகுப்பு சத்துவ குணம் தான் மிக மிக முக்கியம். வகுப்பு கேட்கறதுக்கு சத்துவ குணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப வித்தியார்த்திகளுக்கு என்ன தேவை? நீங்களாம் வித்தியை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஏன் காலையில இருந்து காக்காவா வித்யாம் சுத்தாம் புத்தி கத்தின்னு இருக்கோம். வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சத்துவ குணம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால சரஸ்வதியிடம் என்னை இங்க நம்மளை வந்து அழைச்சுன்னு வந்து இந்த ஞானிகள் எப்படி எல்லா ஞானிகளும் வந்து இங்க கேட்கிறாங்களோ நம்மளும் அவர்கிட்ட இங்க வந்து கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? சரஸ்வதி கிட்ட ஞானம் ஏன் அவர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் சரஸ்வதியை தேடின்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, எறும்பு இந்த இடத்துல வர வைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கரையை போடணும். அப்ப ஞானத்தின் இருப்பிடம் அவள். அப்ப ஞானத்தின் இருப்பிடம் அவளை நோக்கி இந்த ஞானிகள் எல்லாம் அந்த ஞானத்தை ஸ்வீகரிப்பதற்காக வந்து ஈக்களை போல முயத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ சத்துவ குணத்தை இந்த சரஸ்வதி தாயானவள் நமக்கு தருவாள். மனம் சத்துவ ரஜஸ் தமஸ் மூன்றினுடைய கலப்பு. இந்த சத்துவ பிரதானம் ஞான பிரதானம், ரஜோகுண பிரதானம் கர்ம பிரதானம். ரெண்டு பாகம் ஏற்கனவே சொல்லிட்டேன். செயல் அப்படின்னு செய்யறோம் அப்படின்னா அது கர்ம பிரதானம், ஞானம் சத்துவ பிரதானம். ஆச்சாரியால் சரஸ்வதியை இது மாதிரி எனக்கு சத்துவகுணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஸ்துதி செய்கிறார். ஆனா அம்மா என் மனது தயாராகி பக்குவப்பட இன்னும் ஆவல, பக்குவத்துக்கு வரல. நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், எனக்கு சிரவண மரணம் நிதித்தியாசனம் ஆகணும். அதனால நான் வெடிக்காலையிலே எழுந்துக்கிறேன், கிளாஸ் கேட்கறதுக்கு ஐம் ரெகுலர் ஸ்டூடெண்ட், நான் ரெகுலரா வரேன். ஆனாலும் பாருமா நான் முயற்சி பண்ணி கூட எனக்கு சிலது புரியுது, பலது புரிய மாட்டேங்குது. புது புது சப்தங்களா வருது. அது கடைசியில அப்புறம் அது எனக்கு புதுசா தெரியுது. ஆச்சாரியன் சொல்லும்போது ஆமால இது ஏற்கனவே நம்ம கேட்டதுதான்ற மாதிரி எனக்கு புரியுது. எவ்வளவு புது புது சப்தங்களை நான் மனசுக்கு ஏத்துட்டாலும் திருப்பி அது வந்து என்னால வந்து திருப்பி அதை வந்து ஞாபகத்துக்கு எடுத்துன்னு வர முடியல. ஆனா நான் ரொம்ப தோத்து போயிருக்கிறேன் தாயே. அதனால எனக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து எனக்கு இந்த உதவியை செய்கிறோம்னா. அதுக்கப்புறம் இந்த தத்துவத்துக்கு ரஜோகுணத்திற்கு தமோ குணத்திற்கு என்று நிறங்கள் இருக்கு. சத்துவ குணத்தினுடைய நிறம் என்ன நிறம் அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறம். தமோ குணத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய நிறம் கருமை நிறம். ரஜோகுணத்தினுடைய நிறம் சிவப்பு நிறம். இந்த மூன்று நிறங்கள் இருக்கு. இதுல வெண்மையான நிறம் சத்துவ குணம். அந்த சத்துவ குணத்தோட நிறம் இருக்க வெள்ளை நிறம், அதுதாண்டி அம்மா உன்னுடைய கலர், உன்னுடைய தேகத்தினுடைய கலர் அதுதான். உன்னுடைய நிறம் எப்படி இருக்கு, எதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னா முழு சந்திரன். சித்ரா பௌர்ணமி அப்பெல்லாம் அந்த நிலவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அமுதை பொழி நிலவே நீ அருகில் வராததே, அருகில்
கிட்ட வந்தா இப்ப இங்க பிளாட் போட்டு விக்கிற மாதிரி அதையும் பிளாட் போட்டு அது இல்ல. அதனுடைய கிரணங்கள் அவ்வளவு அழகா இருக்கு. சோகமா இருந்த கூட என்ன பண்ணுவாங்க, நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் அந்த அது அவ்வளோ அமிர்தமா அந்த நிலவை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு குளிர்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அந்த கிரணங்கள் போல அவருடைய நிறம் இருக்கான். நல்ல ஒயிட் கலர். அவங்க பேரல் ஏதாவது போடுறாங்களா ஜி? அது இயற்கையான கலர், செயற்கை இல்லை. பேரல் என்னதான் நம்ம போட்டு போட்டு தேய்ச்சாலும் ஒரு 10 நாள் விட்டுட்டோம்னா பியூட்டிஷியன் கிட்ட போயிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாலும் 10 நாள் கழிச்சு பார்த்தா ஐப்ரோ பண்ணா திருப்பி ஐப்ரோ எல்லாம் மறைஞ்சு போயிடுது. திருப்பி வந்து முதல்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் டாப்ஸ் எல்லாம் விழுது. அதனால திருப்பி நம்ம போனாதானே பாவம் அவங்களுக்கும் பழப்பு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கேம்பு கொடுத்தா வருவாங்க. அதனால இவளுடைய நிறம் இயற்கையானது. அப்படி அந்த வெண்மை நிறத்தை உடையவள் எப்பேற்பட்டது, அந்த குளிர்ந்த நிலவினுடைய கிரணங்களோட ரொம்ப வெண்மையானவளாம். அதுக்கப்புறம் தேவேந்திரன். யார் தேவேந்திரன்? இந்த இந்திரலோகத்திற்கு தலைவர் இந்திரன். அவர் ஒரு வாகனம் வச்சிருக்காரு. என்ன வாகனம்? ஐராவதம். அந்த ஐராவதத்திற்கு என்ன ஸ்பெஷல்? ஒயிட் கலர். நீங்க போய் பாருங்க. இல்ல சத்தியம். ஏன்னா வேதம் போய் சொல்லாரு. சத்தியம். அந்த யானையினுடைய நிறம் வெண்மை. அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்? 4 தந்தம் அந்த யானைக்கு. தும்பிக்கை எத்தனை தும்பிக்கை? ஒரே 4 தந்தம். அந்த அந்த கலரோட அம்மா உன்னுடைய கலர் இருக்கு பாரு, அவ்வளவு வெண்மை நிறமா, அவ்வளவு ஒயிட்டா பிரகாசிக்குதம்மா. அதுவும் எப்படி சொல்றாரு, வர்ணிக்கிறாரு பாருங்க. அமிர்த கலகா, சந்திரனுடைய குளிர்ச்சியான கதிர்களை கிரணங்களை போல இருக்கிறது. சுரராட் வாகனம். சுரராட் அப்படின்னா இந்திரன். அவனுடைய வாகனத்திற்கு ஐராவத வாகனத்திற்கு மேல் அந்த அதோட நிறத்து மேல நீ ரொம்ப கலரா இருக்கிறம்மா. எப்படி இருக்கு உன்னுடைய தோற்றம்? சுவ அங்க சாயா. உன்னுடைய தோற்றத்தின் நிறம் இருக்கு பாரு, அழகோ அழகு. உன்னை அப்படியே கண்குளிரே பார்த்து இருக்கலாமா போல இருக்குமா. உன்னுடைய நீ அது மாதிரி விதுதாம், நீ அது மாதிரி தோன்றி விடுகிறாய். மொத்த தத்துவத்தின் முழு முழு அம்சமாக வெப்பை நிறமாக இருக்கிறாய் அம்மா நீ. அதனாலதான் இந்த சரஸ்வதிக்கு கூட புடவை என்ன கலர் கட்டியிருக்கு? வெள்ளை நிற புடவை. அது புடவை மாத்திரம் இல்ல, வெள்ளை கலர். அவருடைய தேகமே வெள்ளை கலர். நீயே வாக் சவித்ரி. இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் வாக். சவித்ரி அப்படின்னா அதிபதி. மொத்த வாக்கிற்கும் அதிபதி நீதான். வாக்குனா என்ன முதல்ல நம்ம சொல்லணும். வாக்கு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், கிளாஸுக்கு வரேன்ட்டு, கேம்புக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், ஆனா கண்டிப்பா நான் வரமாட்டேன். அந்த வாக்கு நான் சொல்லல. வாக் அப்படின்னு சொன்னா வாக்கு வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வைகரி, சாமை, பைசாந்தி. இதுல ஒண்ணு நாபிக் கமலத்திலிருந்து உருவாகிறது. ஒண்ணு சத்தம். 2வது இந்த இடத்துல இருந்து உருவாகிறது, ஹிருதய கமலத்திலிருந்து உருவாகிறது. இன்னொன்று வந்து இந்த நாக்குக்கு, இந்த தொண்டையிலிருந்து நாக்கு வரைக்கும் வெளியே வருது. இதுதான் எக்ஸ்பிரஷன் பண்றது. இதுல இது பேர் வந்து பிரத்யேக ரூப ஞானம் அப்படின்னு பேர். கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் மனசுல நினைக்கிறேன்ல, அந்த மனசுல நினைக்கிறது எனக்குள்ள அது செயல் எண்ணங்கள் செயலாக எனக்கு உள்ளுக்குள்ள தோன்றி அந்த எண்ணங்கள் வார்த்தையாக மாறி அந்த வார்த்தை வெளியே வந்து இன்னொருத்தர் புரியுகின்ற அளவிற்கு எக்ஸ்பிரஷன் செய்யறதோட பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில். வாக்கு நினைச்ச மாத்திரத்துல நம்ம பேசணும். காலையிலிருந்து பேசிட்டு இருக்கிறேங்க.
எல்லாம் அவளோட அருள். அவள்தான் என்னோட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? பிறந்ததுல இருந்து வாய் மூடாம லபலப அதுவும் அவளோட அருள் தான். புரிய வைக்கணும், சொல்லி புரிய வைக்கணும். கம்யூனிகேஷன்ல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, சரியான ஜனம் பேசவே பேசாது, பேச வேண்டிய நேரத்திலையும் பேசாது. இன்னொன்னு, சரியான லொடலொடன்னு பேசுறது, என்னதான் பேசுதுன்னே புரியாது. 2 இருக்கு. இது 2மே தவறு. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை பேச வேண்டும், பேசக்கூடாத நேரத்தில் மௌனமாக இருக்க பழகினேன். மௌனமா இருக்கிறது நல்லது. இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் மௌனம். கத்தியோட பயங்கர சார். நம்ம வீட்டுல போயிட்டு, இப்ப வீட்டுக்கு போயிட்டு நம்ம விசாரிப்பாங்கல்ல, அப்ப நம்மள கேட்கட்டும், என்ன பண்ணீங்க, நீ பாட்டு ஏதாவது சொல்லும் பாருங்க. நல்லாதான் அங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, வாயை கட்டி அமைச்சிருக்கிறாங்க, வாயை தரக்க மாட்டேன். அதனால இருக்கிறதுலயே அதே இன்னும் கொஞ்ச நேரம் கம்மி இருந்தா அவருக்கு டென்ஷன் ஆயிடும். அப்புறம் பூசாரி கீசாரி அப்புறம் பெரம்பு ஜாக்கி கிட்டி எல்லாம் வரலாம். அதனால வாக்சவித்ரி எண்ணங்களை வெளியே சொற்கள் ரூபத்தில் வெளிப்படுத்தும் தன்மையோட பேர் வாக்கு. மற்றும் கையாளும் தன்மை, இதெல்லாம் எழுத்துக்கு ரொம்ப முக்கியம். இதை கையாளும் தன்மை, மற்றவருக்கு எண்ணங்களை புரிய வைக்கும் தன்மை, கம்யூனிகேஷன் ஸ்கில். மனதில் வரும் சொற்களை வெளிப்படுத்தும் சொற்களை வெளிப்படுத்தும் அறிவாகிய எண்ணங்களை சொற்களாக்கி சொற்களை வாக்காக மாற்றுவது யாரோட வேலை அப்படின்னா சரஸ்வதியோட வேலை. நீ வாயை தந்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னா என்ன இருந்தது? அவர் பேசினா அப்படியே இனிமையாக இனிக்கலாம் கேட்டு இருப்பாங்க. 2த்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அவரும் பேசுறாரு, இன்னொருத்தரும் பேசுறாரு. அவர் பேசுறது எனக்கு இனிமையா இருக்கு, இவர் பேசுறது வந்து எனக்கு இதுவா இருக்கு. அதனால வாயை தந்த நாட்டில் கணிச்சு அவங்க பேசினாலும் கழிச்சது கேட்கவே கேட்காது. அதை வராது பாருங்க சும்மா. அவர் வாயில என்ன பண்ணாலும் எல்லாமே நல்லா நடக்கும். அது சரஸ்வதியினுடைய நாக்கு. சரஸ்வதி உள்ள இருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கா. நான் பேசுறேன், என் நாட்டுல இருந்து சனிதாசி வேலை செய்யுது. எங்கேயாவது கேட்க போனா கூட ஆதாரிக்கிறது. இந்த அருளை யாரு தராதுன்னா இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சாட்சாத் அந்த சரஸ்வதி மாதா. சோ நிறைய பேருக்கு இதுல இன்னொரு நிறைய பேருக்கு அறிவு ரொம்ப முக்கிய தேவை. அந்த அறிவு இருந்தாலும் அதை முறையா பயன்படுத்தி அதை வெளிப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். பலருக்கு அறிவு இருக்கு, நிறைய பேர் வாயில அறிவு நிறைய அறிவு இருந்தாலும் ஐடியா சொல்லலாம், சொன்னா நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு வாய முடியல நிறைய விஷயத்துல அப்படியே இருந்துட்டு போயிடுறாங்க. இது நல்லதுதான். இன்னொன்னு தத்தகபத்தகான சொல்லி தானா போய் வலையில வந்து மாட்டிக்கிறது. இதுல சில பேருக்கு அறிவு இருந்தும் வெளிப்படுத்த தெரியாது. இதுல இன்னொரு சாணர் இருக்கான், லொடலொடன்னு பேசுவான். அவன் பேசுறதுல அர்த்தமே இருக்காது. 2மே தப்பு. யார் ஒருவனுக்கு தகுந்த நேரத்தில் வெளிப்படுத்தும் தன்மையும் அந்த வெளிப்படுத்துவதில் அர்த்தமும் அறிவும் இருக்கா, இது 2 இருக்கணும். அப்படி இருந்தா அதுதான் எக்ஸாக்டான கரெக்டான கம்யூனிகேஷன் ஸ்கில். இது 2 இருந்துச்சுன்னு வச்சீங்கன்னா அவன் எந்த கம்பெனில போனாலும் ஈஸியா சொல்லிக்குவாங்க. வாய் ஜாலுக்கு அது மாத்திரம் இல்லை, அவன் சொல்றதுல உண்மை இருக்கணும், அவன் சொல்றதுல ஒரு ருச்சி இருக்கணும். அவரு தான் இருக்கணும், அவர் இருந்தாதான் எங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் சாட்சாத் அந்த சரஸ்வதியினுடைய அருளை பெற்றவர்கள். தகுந்த நேரத்தில் டெலிவரி செய்ய வேண்டும், தக்க தருணத்தில் தக்க இடத்தில் கம்யூனிகேஷன் செய்ய வேண்டும் மற்றும் புரியும்படி புரிய வைக்க வேண்டும். இந்த திறமை யாருக்கு உள்ளதோ எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள். குருவும் சிஷ்யனும் அறிவை புரிய வைக்க வேண்டும், எடுத்து உரைக்க வேண்டும் என்றால் குரு ஏற்கனவே நான் குழப்பத்தில் வந்திருக்கேன்.
நீங்க ஒன்றும் குழம்புறீங்களா? நாம குருவை தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. நான் அதுக்கு குழம்பாமலே இருந்துருவேன். இருக்கிற ஏதோ ஒரு திங்கிங் பேட்டர்ன் அதிலே இருந்துட்டு போயிடுவேன். குரு சிஷ்ய உறவில் கூட அந்த சரஸ்வதியினுடைய துணை தேவை. குருவும் சிஷ்யனுடைய சந்தேகத்தை புரிந்து கொண்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற வகையில் அவரும் அவர் வந்து டெலிவரி பண்ணணும். அந்த ஸ்கில் அது எப்பேற்பட்ட ஸ்கில் அப்படின்னா வாக் சவித்ரி. அவள் வாக்கினை உற்பத்தி செய்து அதை ஆளுபவள். அவள் அந்த வாக்கை ஜெனரேட் பண்றவள். வாக் சவித்ரி அப்படின்னா வாக்கினை ஜெனரேட் பண்றவள் அவள்தான். எனக்கு உள்ள இருந்து என்னுடைய எண்ணங்களை செயலாக மாற்றுவதற்குண்டான வாக்கை தருபவள் அவள். அப்பேற்பட்டவள் என் நாவில் நின்று என்னை ஆள வேண்டும். சனி ஆள வேண்டாம். அம்மா நீங்க நாவல வந்து நில்லுமா. சரஸ்வதி தாயே என்னுடைய நாவில் வந்து நில். தேவையானதை பேச வேண்டும், வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும். பலர் தவறான புரிதலில் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லது வாயை திறக்கவே மாட்டார்கள். திறக்க வேண்டிய நேரத்திலும் திறக்க மாட்டார்கள். அம்மா பிரம்ம தலைவாணி, உன்னையே மிகவும் பெரியவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அம்மா எதற்கு? என்னுடைய பிராராப்தத்தின் மூலம் நம் வாயில் வரும் சொற்களில் நன்மையும் ஏற்படுகிறது, தீமையும் ஏற்படுகிறது. அதனால் சரஸ்வதி தாயே உன்னை நான் பக்தி செய்கிறேன். உன்னை பக்தி செய்து உன் வசத்தினால் நீ என் நாவில் புகுந்தால் நான் நல்லதையே மற்றவரிடம் பேசுவேன். என்னுடைய வாக்கில் நல்லதே வரும். ஆகியபடியினால் தாயே நீ என்னுடைய நாவில் வந்து அமரும் அம்மா அப்படின்னு அவர் கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த அம்பிகைய நம்மள மாத்திரம் வேண்டல, ஞானிகள் மாத்திரம் வேண்டல, இன்னும் வேற யாரையாவது வேண்டுறாங்க. இறைவனார் சிவபெருமான் தன்னில் பாதியை சக்திக்கு கொடுத்தார். மகாவிஷ்ணுவானவர் தனது மனைவிக்கு லக்ஷ்மி தேவியை எங்க கொடுத்தார்? தன்னுடைய மார்புல கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பிரம்மாவை பத்தி எதுவுமே சொல்லலையே. இந்த ஆத்தருக்கு என்ன பிரம்மா மேல ஏதாவது ஒரு கோபமா என்ன அப்படின்னா இல்ல. ஏன்னா பிரம்மா தன்னுடைய நாக்கிலேயே நிறுத்தி வச்சிருக்கார். எப்படி? வேத மந்திரங்களா அவருடைய நாவில் இருக்கிறார். வேத ஸ்வரூபான நமோ நம, நாத பிந்து கலாதி நமோ நம. அப்புறம் வேத ஸ்வரூபான நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம. நீ ஞான பண்டிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த வேத ஸ்வரூபமான அந்த வேத மாதா அந்த சரஸ்வதி தேவி உன்னுடைய நாவில் வந்து அமர வேண்டும். அதனால இந்த பிரம்மா தனது மனைவியை நாவில் வைத்திருக்கின்றார். ஏ ஸ்ரீநாதா. ஸ்ரீனா யாரு? லக்ஷ்மியை தான் நம்ம ஸ்ரீன்னு சொல்லுவோம். லக்ஷ்மியின் நாதனே விஷ்ணு, மகாவிஷ்ணுவே. சம்பு அப்படின்னா என்ன? சம்பு யார் சொல்லுவான்? சம்போ மகாதேவா, ஈஸ்வரனை சொல்லுவோம். சம்புகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்பாவயதி இதி சம்புகு. அவர் என்ன பண்றார் அப்படின்னா மங்களத்தை தரார். அதனால சம்பு அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். அப்ப சம்போ மகாதேவனா மங்களத்தை கொடுக்கும் நாயகனே அப்படின்னு அர்த்தம். முக்கியா முக்கியா அப்படின்னா உன்னையே வணங்குகிறார்கள். யாரு? இந்த ரெண்டு பேரும், மகாவிஷ்ணுவா சிவபெருமான. ஏன் பிரம்மா வணங்கல? ஆல்ரெடி அவரு கூடவே இருக்கிறதுனால வணங்கல. ஆனா நம்ம வீட்டுல நம்ம மனைவிய பயங்கரமா வணங்குறோம். அமர வர அவங்க மாத்திரம் இல்ல, தேவர்கள் ரிஷிகளும் கூட வணங்குகிறார்கள். நிகரைகி பூஜ்யமான. அதுவும் எப்படி? கும்பலா இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு காலையில ஒண்ணா உட்காந்து வணங்கணும்ல, அது மாதிரி தொண்டர் தம்
குழாத்துடன் கூட்டி, அது போல எல்லாம் கும்பலா எல்லா ஞானிகளும் தேவர்களும் சித்தர்களும் புத்தர்களும் அம்மா உன்னையே வணங்குகிறார்கள். அதோட என்ன, எப்படி வணங்குகிறார்கள்? மோதூஜ்யமானே, மிகவும் ஆசையோட அன்பா அப்படி ஒரு லவ்வா வணங்குறாங்களாம். மோதம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரியம், மோதம், பிரமோதம். இதெல்லாம் நம்ம பொறுமையா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் மோதம் அப்படின்னா ரொம்ப பிரியமா வணங்குகிறார்கள். அதனால வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம் கமலஜ தயித்தே சத்வரம் தேவி மத்தியம். இது அபிராமி பட்டர் எப்படி பாடியிருக்கார், அவரை அபிராமி எப்படி வணங்கி இருக்கார் அப்படின்னு சொன்னா, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். இப்ப பார்த்தோம்ல, அது மாதிரி வானவர் தானவர் ஆனவர் சிந்திப்பவர் நல் திசைமுக நாரணன் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அடியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர் எல்லாம் எம்பிராட்டி நின் தன் ஒளியே. அதுதான் இதுலயும் சொல்றார். யாரு? ஹே ஸ்ரீநாதா சம்பு முக்கியா அமர வர நிகரைகி மோதத பூஜ்யமானே. இவர் அதேதான் வேண்டார். இந்த டிஃபரன்ஸ் இருக்கானே ஒன்னாதான் வேண்டார். சோ இப்ப நம்ம பதவி சாரத்தை படிப்போம். மொத்தமா படிச்சோம் அப்படின்னா இது புரியும். இப்ப உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த பேப்பர் இருக்கும். பேப்பர் இப்ப கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லோகம் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்ருங்கக்ஷ்மா பிருத்திவாசே சுகமுகமுனிதி சேவ்யமானம் த்ரிபத்மே ஸ்வாங்கச்சாயா விதுராமிருதகரசுராட் வாகனே வாசவித்ரி சம்பு ஸ்ரீநாத முக்யா மரஹர நிகரை மோதத பூஜ்யமானே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் அமலஜதைதே சத்வரம் தேவி மத்யம். பதவிசாரம். ஸ்ருங்கக்ஷ்மா விருத்திவாசே, ஸ்ருங்ககிரியாகிய மலை, க்ஷ்மா பூமி, விருது பாறை அல்லது மலை, நிவாசே வாசம் செய்பவளே, சுக சுகர் முனிவர், முக முனிபிஸ் போல முதன்மையான முனிகள் சேவியமானே வழிபடுகிறார்கள். யார? அங்கிரி பத்மே தாமரை போன்ற பாத கமலங்களை உடையவரே, சுவ அங்க சாயா உனது தோற்றத்தில் உன்னுடைய தேகம் மிகவும் வெண்மையான ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. அமிர்தகர எப்படி இருக்கு? சந்திரனின் குளிர்ச்சியான கிரணங்களை போல. சுரராட், அது ராம்னு போட்டு சுரராட், அதை இட்டா மாத்திக்கணும். சுரராட் தேவதேவனான தேவேந்திரனின் வாகனமான ஐராவத யானையின் வெள்ளை நிறத்தை போன்றவளே, ஐராவத யானையின் வெள்ளை நிறத்தை போன்றவளே, வாக் சவித்ரி வாக்கு எனும் சொற்பதத்தின் பிறப்பிடமே. சம்பு அதாவது சிவபெருமானார் ஸ்ரீநாதர் கலைமகள் லட்சுமியின் நாதனான மகாவிஷ்ணு அலைமகள், இது தலைமகள் போட்டுருக்கு, அலைமகள் எழுதிக்கணும் அந்த இடத்துல. முக்கியா உன்னையே தொழுகிறார்கள் அமர வர தேவர்களும் அமரர்களும் நிகழகி பூஜ்யமானே தாரதமியமின்றி ஒரே ஈக்குவலா பூஜை பண்றாங்களாம். மோதத அதுவும் மிக அன்பு கலந்த பக்தியோடு வித்யாம் ஆத்ம வித்யையும் சுத்தாம்ச புத்தியும் தூய பரிபூரண அமைதியான தயவான மனதையும் கமலஜ தைத்தே பிரம்மாவின் நெருக்கத்திற்குரிய பிரியமானவரே, ஏ பிரியமான தோழியே, நாடகல்ல இது, பிரியமானவரே சத்வரம் எனக்கு தங்கு தடையின்றி உடனடியாக மத்தியம் எனக்கு தேகி கொடு அப்படின்னு அமைந்திருக்கு. இதனுடைய விளக்கத்தை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். சிருங்ககிரி எனும் மலைப்பகுதி நிறைந்த கஷேத்திரத்தில் நிவாசம் செய்பவளே, சுகர் போன்ற மாமுனிகளால் பூஜிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுபவளே, தாமரை பொற்பாத கமலங்களை உடைய நாயகியே, உனது மிகவும் அழகான ஒளி பொருத்திய தேகத்தின் தோற்றமான அந்த குளிர்ந்த முழு சந்திரனின் கிரகங்களுக்கு ஈடானது
தேவர் தலைமையின் தலைவனான தேவேந்திரனின் வாகனமான ஐராவத யானையின் வெண்மை நிறம் நிறைந்த வெண்மை நிறத்தை ஒத்தவளே, வாக்கு எனும் சொற்பதமான எண்ணங்களை முறையே மற்றவருக்கு புரியும் வண்ணம் தகுந்த நேரத்தில் தக்க தருணத்தில் வெளிப்படுத்தும் சக்தியின் இருப்பிடமே, எண்ணங்களின் பிரதிபலிப்பே சிவபெருமான் மகாவிஷ்ணு, தேவர்கள், அமரர்கள், ரிஷிகள் சமமாக வணங்கும் போற்றுதலுக்கு உரிய நாயகியே அம்மா சரஸ்வதி வாணி, பிரம்ம கலைவாணி, எனக்கு ஆத்ம வித்தையையும் தூய பரிபூரண அமைதியான சாந்த தத்துவ குணம் நிறைந்த மனதையும் பிரம்மனுக்கு மிகவும் நெருக்கமாகிய உமையவரே உன்னை வணங்குகிறேன், எனக்கு இதை தந்து அருளே தாயே சரஸ்வதியே என்று இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோன குரு வாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் की जय बोल समस्त गुरु मंडली की जय बोल वेद माता की हरि ओम।